இன்னைக்கு எல்லா ஃபைனலிஸ்ட்க்கும் ஏவி இருக்கும் போல இருக்கு. ஒரே நாள்ல 4 ஏவியும் ப்ளே பண்ணிடுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ப்ரமோல வந்து விக்ரமையும், திவ்யாவையும் தான் காட்டுறாங்க. எல்லா பிக்சர்ஸ் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. அவங்களோட இமேஜஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஏவியும் இருக்கு. அந்த சென்ட்ரல் அசீம் சீசன்ல நிக்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிக்க வச்சிருக்காங்க. போன அர்ச்சனா சீசனில் வந்துட்டு உள்ள ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருந்துச்சு. லாஸ்ட் சீசனும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் இருந்தது. இது அசீம் சீசன் மாதிரி அந்த கார்டன் ஏரியாவில் சென்டரில் நிற்க வச்சுருக்காங்க. விக்ரமை பார்த்துட்டு சொல்கிறாரு, பிக் பாஸ் சொல்கிறாரு, விக்ரமா அந்த வீட்டுக்குள்ளே வந்த நீங்கள் இன்னைக்கு என்னோட விக்கியா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் மிட்வீக் எவிக்ஷன் விக்கல்ஸ் வெளியில் போகிறார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது, அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். இனி நாளைக்கு போவீங்களா, அப்போ அந்த மாதிரி தான் அவர் மீன் பண்ணுறாரு. மிட்வீக் எவிக்ஷன்லாம் இல்லை, 4 பேர் ஃபைனலிஸ்ட்டாக தான் இருக்காங்க. அப்புறமா திவ்யா, இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், திவ்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யாருன்னா பிக் பாஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் ரியலாக பிக் பாஸை ரியலாக திவ்யாவை பிடிச்ச ஒரே பர்சன் அப்படின்னா பிக் பாஸை தான் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரையுமே சம்பாதிக்கலை அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் என்னையை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா ரொம்ப இமோஷனலாக எழுதுறாங்க. விக்ரமும் எழுதாரு. இன்றைக்கி கூட அந்த ஏவியில் எடிட்டிங் டீமுக்கு வந்து திவ்யாவை பிடிக்காது. பட் கேமராமேன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி திவ்யாவை நிறைய கிளிப்ஸ் காட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி பிக் பாஸும் முதல்லலாம் நிறைய பேசுவார். அப்புறமா வெளியில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கம்ப்ளீட்டாக திவ்யா கிட்ட பேசுகிறத விட்டுட்டார். இன்றைக்கி அரோரா கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அரோரா மைக் போர்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு இவர் கானா வினோத் அண்ணா வந்து திவ்யாவை 1 நிமிஷம் சைக்கிளில் வச்சு ஓட்டுவார். என்ன வினோத், சைக்கிள் கேப்பில் சைக்கிள் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கவினும் இவங்களும் சாண்டி மாஸ்டரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. 1 hour கிட்ட இருக்கிறாங்க போல இருக்குது. இருந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபைனலிஸ்ட் ஏவி எல்லாமே இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.